ஹலோ மக்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். இது உங்களோட விஸ்வநாத் பேசுகிறேன். இன்றைக்கி மெல்பர்னில் ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஹாட் ஏர் பலூன் ரைடு எப்படி இருக்கும்ன்ட்டுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் லேண்ட் ஆனோன்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ஒரு வைனரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு பாயடைந்த ஒரு இடத்துல வந்து ஷெட்டில் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சாங்க. காத்தால ஒரு 4:30 மணி இருக்கும். அப்போயே எங்களை வர சொல்லிட்டாங்க. ஒரு 5:45 வந்து எங்கள் பலூன் ரைடோட ஆர்கனைசர் பால் அப்படிங்கிற பைலட் அவர் வந்து பேஸ்கெட் எல்லாம் கீழே இறக்கி வச்சு ஆரம்பித்தார். ரொம்ப இருட்டாக இருந்தது. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் டீம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. எல்லோரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பித்தது. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 40-50 மீட்டர் அந்த பலூன் வந்து ஃபுல்லாக படுக்க வச்சாங்க. அது வந்து பயங்கர கனம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 டன் இருக்கும்னு நினைக்கிறோம். கார்லேருந்து பின்னாடி அப்படியே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நம்ம பெட்ஷீட்டு பாய் மடித்து வைப்போம்ல, அது மாதிரி திருப்பி விரிக்கிற மாதிரி விரித்தாங்க. காரில் வந்து விரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுவே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாத்தையும் சரி பண்ண அப்புறம் வண்டியிலேருந்து இறக்கின அப்புறம் 2 சைடும் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபேன் வந்து தள்ளி இருக்க சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக சக் பண்ணும் காற்றை. அது வந்து அந்த ஹாட் ஏர் பலூனில் முதல்ல நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற காற்று தான் அதுக்குள்ளே விடுவாங்க. நம்ம 2 நிமிஷம் எப்படி ஹாட் ஏர் பலூனில் வந்து காற்றடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி 2 சைடும் நல்லா பெரிய ஃபேன் வச்சு முதல்ல சில்லான காற்று வந்து உள்ளே ரொப்புறாங்க. நம்ம பலூனில் காற்று விடுவோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பர்னர் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஆட்டோ ஃபியூவல் வச்சு பயங்கர தீவிரமாக ஒரு இந்த ஹை டெம்பரேச்சர் ஹாட் ஏர் வந்து ஃபில் பண்ணுறாங்க இந்த பர்னர் மூலமாக. நம்ம அடுப்பு ஏற்றுற மாதிரி தான், பட் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. ஒரு 10-20 அடி நாங்கள் தள்ளி இருந்தோம். எங்களுக்கே வந்து அந்த காலங்காத்தால் இருக்கிற அந்த குளிர்ச்சியில் இந்த சூடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு அனல் கக்குது. நாங்கள் வந்து ஹாட் ஏர் பலூனில் அதுக்கு அடியில் தான் நிற்கிறோம் இல்லையா, அந்த பர்னரில். அது ஒரு வாட்டி அந்த பர்னர் ஆன் பண்ணும்போது எங்கள் தலை ஃபுல்லாக அப்படியே எரிகிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கேப் போட்டுட்டு போங்க. நாங்கள் தெரியாமல் அப்போ வந்து எங்களுக்கு இது முதல் அனுபவம்னால கேப்பில் எதுவும் போடலை. அப்போ தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணோம், கண்டிப்பாக ஒரு கேப் நம்மளுக்கு தேவை. என் ஒய்ஃப் என் குழந்தைங்கள்லாம் அவங்க குட்டி வச்சுருந்தாங்க. நான் கேப் போடாதனால அந்த மண்டையில் வந்து சூடு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அதனால் யாராவது ஹாட் ஏர் பலூன் போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேப் போடுறது வந்து உச்சிதம். நீங்கள் பார்க்குறீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% இது ஃபுல்லாகிடுச்சு. இது மாதிரி தான் வந்து அவங்க காற்றடிக்கிற பை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அது ஃபுல்லாகி அப்படியே டில்ட் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறது. ஏன்னா ஒரு 40-50 மீட்டர் பலூன் வந்து நம்ம வந்து கையில் குட்டியாக ஊதுற பலூன் இல்லை, பார்ட்டியில் இருக்கிற பலூன் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம ஊதுவோம் இல்லையா, ரொம்ப கை கடக்கமாக தான் இருக்கும். இந்த பலூனுங்கிறது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-50 மீட்டர் லெங்த்தில். அது வந்து எவ்வளோ வந்து காற்று தேவைப்படும்ன்ட்டு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். நாங்கள் இதை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்போ தான் ஹாட் ஏர் பலூன் எப்படி விடுறதுன்ட்டு கற்றுக்குறாங்க போல். ஸோ அவங்களும் எங்கள் கூடயே தான் ஃபுல் பயணத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவோட நடுவில் எண்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குட்டி பலூன் எங்கள் கூடயே பறக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலி எல்லாம் நாங்கள் ஓடி போகிறோம். எங்களை வந்து திடீர்னு ஒரு முக்கால்வாசி காற்று அடைச்ச அப்புறம் உள்ளே வந்து இன்வைட் பண்ணாங்க, உள்ளே போய் பாருங்கள் பலூனுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு ஒரு அனுபவம் அப்படின்ட்டு. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்றைக்குமே நம்ம ஒரு பலூனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தது இல்லைல்ல, பட் இந்த வாட்டி நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததோடு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மேக்னிஃபிசன்ட் மேமூத் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பயங்கர பெருசாக இருந்தது. அதுதான் இன்னொரு பலூன் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, சின்ன பலூன் ஒரு ஃபேமிலி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. அதுதான் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலூன் வந்து இப்போ தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுந்திரிச்சு. இன்னொரு 1-2 மினிட்ஸில் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வந்துடும். நாங்கள் ஒரு 12 பேர் இருந்தோம். பைலட் ஒருத்தர் இருந்தார், ஹெல்பிங் க்ரூ ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ டோட்டலாக பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 பேர் பேஸ்கெட் இருந்தோம்.
15 பேரோட வெயிட்டு. பேஸ்கெட் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 டன் மேலே இருக்கும்னு நினைக்கிறோம். பயங்கர கனமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேரை வந்து பத்திரமா அதை ஹோல்ட் பண்ணணும்ல. அது எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ பெரிய பலூன் தேவைப்படுது தூக்கிறதுக்கு. நாங்கள் போன பலூன் ஆப்ரேட்டர் பேர் வந்து கோல்ட் ரஷ் பலூனிங் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. இது வந்து ரூரல் விக்டோரியாவில் இருக்குது. நார்மலாக மெல்பர்ன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பலூன் ரைட் போகணுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு $600 $700 கூட சில ஆகும் பீக் டைமில். இந்த ரூரல் விக்டோரியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்தது அப்படின்னா இந்த கோல்ட் ரஷ் பலூனிங் ஆல்மோஸ்ட் அதோட பாதி விலைக்கு பக்கத்தில் ஒரு ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் இன்னொரு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் இந்த ரைட் கிடைச்ச மாதிரி இருந்தது. நாங்கள் பிரைட்டன்ட்டு ஒரு ஏரியா பக்கத்தில் போனோம் இங்கே ஆட்டம் லீவ்ஸ் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான ஊர், ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. யாருமே வந்து கடைஞ்சி பேசி நாங்கள் பார்க்கல. க்ளீனான ஊர், ரொம்ப நல்லா இருந்தது இந்த பலூன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பலூனை நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்களை வந்து எப்படி குதிக்கணுன்ட்டுலாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 அடிக்கு மேலே இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து ஒரு டேபிள் போட்டு அதுக்குள்ளே தான் வந்து எங்களை நம்ம எப்படி வந்து குட்டிசேவர் மேலே கால் போட்டு ஏறி உள்ள உட்காருவோம் அது மாதிரி தான் இருந்தது. அங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சாங்க பார்த்தீங்களா, டெம்பரரி கேஸ் சிலிண்டர். சும்மா இப்போதைக்கு காற்றடிக்கிறதுக்காண்டி வச்சாங்க, அந்த பர்னர்லேருந்து நெருப்பு வரத்துக்காக வேண்டி. பட் பார்த்தீங்கன்னா அது தவிர 4 இது சிலிண்டர்ஸ் இருந்தது. அது ஆட்டோ கேஸ் சிலிண்டர்ஸ், நம்ம எல்பிஜி சிலிண்டர்ஸ் மாதிரி. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தார் அவர், நீங்கள் வந்து லேண்ட் ஆகும்போது எந்த பொசிஷனில் இருக்கணும், எதாவது எமர்ஜென்சினா எந்த பொசிஷனில் இருக்கணும்ட்டு ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்ச அப்புறம் நாங்கள் பேஸ்கெட்டில் ஏறி உட்காந்த அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஃபுல்லாக ஹாட் ஏர் பலூன்லாம் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பறக்க ஆரம்பிச்சது. இதை இப்போ பார்க்க போகிறீங்க. இன்னொரு சில நொடியில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆச்சு. ஏதோ அப்படியே அந்த கயிறு தூக்குது பாருங்கள், கட்டி வச்சுருந்தாங்க காரில். தூக்க அவங்க வந்து அந்த கயிறை அவுத்து விட்டாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் அப்படியே பஞ்சு மேலே இருந்தது. ஒரு ஜர்க்கு, ஒரு அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே சூப்பராக நாங்கள் டேக் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள். பூமியிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப நல்ல ஃபீலிங். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பாருங்கள். Thanks, guys. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மீட்டர் மேலே போக ஆரம்பித்தோம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இன்னொரு குட்டி பலூன் ஃபேமிலி இருந்தது. அவங்க வந்து அவங்களோட குட்டி பலூன் எங்க கூட பறக்க வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க எங்களோட கிளம்பினாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே நிறைய கேம்பர் வேன், குட்டி டெம்பரரி வீடு அது மாதிரிலாம் காரில் எடுத்துகிட்டு வந்தவங்க வந்து இன்னொரு சைடு ஆஃப் ஃபீல்டில் இருந்தாங்க. அந்த குட்டி பலூன் அப்படியே மேலே கிளம்ப ஆரம்பிச்சது, எங்கே எதிர்க்க இருந்தது. ஒரே ஒரு லேடி தான் ஓட்டினாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்களோட அப்பா, பையன், ஹஸ்பண்ட், ரொம்ப குட்டி பையன், ஒரு 4-5 வயசு பையன் தான் இருப்பான். அவன் எல்லாருமே அந்த பலூனை விரித்து அவங்க 4 பேர் மட்டுமே அந்த பலூனை பறக்க வச்சுருந்தாங்க.
ஒருத்தங்க மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. பாக்கி 3 பேர் வந்து காரில் அந்த பலூனை ட்ராக் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பைலட்டோட ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப நல்ல ஒரு சேயிங் இருந்தது. லெட் யுவர் ஸ்பிரிட் சோர் அப்படின்ட்டு ரொம்ப வைப்ரேட்டிங்காக இருந்தது. அவரோட கம்பெனி தான் அந்த கோல்ட் ரஷ் பலூனிங். நாங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் போது அந்த கேம்ப் சைட் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து பெரிய நம்ம ட்ரெயினில் போகும்போது டாட்டா காமிக்கிற மாதிரி அவங்க வேவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் பைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே கார்த்தால சூரிய உதயமாச்சு. ரொம்ப நல்ல சரௌண்டிங், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு சைடில் அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கங்காரூஸ் ஒரு சைடு ஓட்டிகிட்டு இருந்தது. கேங்குரூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஊரில் நார்மலாக நம்ம கங்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. காலங்காத்தால் ஒரு 6 மணின்னு நினைக்கிறேன், 6-6:30 நாங்கள் கிளம்பியிருப்போம். அப்படியே 2 பலூனும் மேலே பறக்க ஆரம்பிச்சது. பக்கத்துலேயே வந்து நாங்கள் வைனரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே அதுக்கு மேலே போக ஆரம்பிச்சது. இங்கே கார் பார்க்கிங் அதுக்கு மேலே போகுது. ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே அந்த ஃபீல்ட்லேருந்து கார் பார்க்கிங் மேலே பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பக்கத்தில் இருக்கிற வைனரி கார்த்தால் நாங்கள் ஒரு 100-200 மீட்டரில் ஒரு இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அந்த வைனரி மேலே பறக்க ஆரம்பிச்சது. ரொம்ப நல்ல அனுபவம். அந்த எவ்வளோ பெரிய வைனரின்னு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ஏக்கர் இருந்திருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த அவங்களோட ஓனரோட ரெஸ்டாரண்ட்டு, வீடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டூரிசம்காண்டி எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ, எவ்வளோ வசதிகள் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் வந்து அவங்களோட என்டையர் வைனரி பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்ல வைனரி. பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது. நிறைய டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரோவரி சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் தான் வந்து வைனை பதப்படுத்தி மேனுஃபேக்சர் பண்ணி பாட்டில் அடைச்சி விற்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. அதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எந்த சவுண்ட்ஸும் இல்லாமல் நேச்சரோட வானம் மேலே கீழே வந்து ரொம்ப ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்ததோ அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி. நிறைய பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா விவசாய நிலத்துக்கு மேலே தான் நாங்கள் பறந்தோம். லாஸ்ட்டாக இறங்குற போது ஒரு மலை பக்கத்தில் போய் இறங்கினோம். கீழே விவசாய நிலம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபார்மர்ஸ் குட்டி குட்டி நிலம் வச்சுருக்கிற மாதிரி இந்த ஊரில் இல்லை. நீங்கள் இந்த ஊரில் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய நிலம் வச்சுருக்காங்க. ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படி தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த வைனரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பிரம்மாண்டமான வைனரி அப்படின்ட்டு. சுற்றி அவங்க வைனரி தான். அப்போ எவ்வளோ பெரிய வைனரின்னு பாருங்கள். சுற்றி அங்கே இருக்கிற வீடு எல்லாமே அங்கே இருக்கிற அசோசியேட்ஸ் வேலை பண்ணுறவங்க. நான் வந்து முக்கால்வாசி யாரையும் வந்து அசோசியேட்ஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எம்ப்ளாயீஸ் லேபரர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. என் டீமில் இருக்கிறவங்கள நான் பட்டீஸ் இல்லாட்டினா அசோசியேட்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நம்மளோட கூட ஒர்க் பண்ணுறவங்க. அவங்கள வந்து நம்ம ஒரு லேபரராக ஒரு ரிசோர்ஸிங்காக அப்படி நம்ம பார்க்கக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு சூப்பர் ஃபோட்டோ. அந்த ஒரு குட்டி பலூன் பக்கத்தில் பறந்துருந்தது கேப்சர் பண்ண முடிஞ்சது என்னால். அப்படியே பாருங்கள், ஒரு வைனரியோட ஒரு அப்படியே ஒரு கிராமத்து வாழ்க்கை நீங்கள் மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆஸ்திரேலியாவில். Yes. Ini
ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் நாங்கள் வானத்துக்கு போன அப்புறம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அப்படியே ரொம்ப அழகான ஒரு சூரியன் வெளில வந்தது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த கிராமத்து வாழ்க்கை அப்படின்ட்டு, இதுதான் நாங்கள் டேக் ஆஃப் பண்ண இடம், அந்த ஃபீல்டு. இது மேலே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இப்போ வரப்போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலம். விவசாயம் பயிரிடுறது, அதை தாண்டி நிறைய மாட்டு பண்ணை நாங்கள் பார்த்தோம். அப்படியே இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக மாட்டு பண்ணை, மேலெலாம் நிறைய இங்கே காக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு பேரட், ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டு போடும், தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு 10-15 காக்கெட்டு சேர்ந்து கட்டினா அப்படின்னா ரொம்ப நாராசமாக இருக்கும். ஒன்று கத்தும் போது ஓகேவாக இருக்கும். நம்ம ஹலோன்னு சொன்னால் சில டொமஸ்டிக் காக்கெட்டோ ஜூவில் இருக்கிறதுல ஹலோன்னு சொல்லும். பக்கத்தில் இருக்கிற பலூன் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பலூன் அப்பப்போ கீழே மேலே போச்சு. அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கள் கூடயே வந்துட்டு இருந்தாலும். ரொம்ப அழகான ஒரு காலைன்னு சொல்லலாம். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்கொயராக ஃபுல்லாக விவசாய நிலம். நிறைய தண்ணி தொட்டி மாதிரி ஒரு குட்டி குளம் மாதிரி பண்ணிச்சுருந்தாங்க. 2-3 இடத்துல காஞ்சிட்டு இருந்தது, ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்தது. பட் நிறைய ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இங்கே மாடு நிறைய இருக்குது. முக்கியமானது இங்கே மாமிச இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிறதுனால பீஃப் நிறைய பேருக்கு நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மெயின் ஃபோக்கஸ். அடுத்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான இது. நான் முதல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கிறது தான். அந்த ஒரு குட்டி பலூன் அப்படியே நிலா பக்கத்தில் போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த நிலாவில் அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. ரொம்ப குட்டி பலூன், ஒரு பெரிய நிலா, அது பக்கத்தில் போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பரான ஃபோட்டோ எனக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது. கீழே இருக்கிறது ஃபுல்லாக விவசாய நிலம், அவ்வளோ மாடு, ஆயிரக்கணக்கான மாடு. அதை வச்சு தான் அவங்க ஃபுல் போய் அவங்களுக்கு ஓடுது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காக்கட்டும், நான் சொன்ன அந்த பேரட்டு ஒயிட் காக்கட்டும்னு சொல்கிறது. பிளாக் வெரைட்டியும் இருக்குது. பிளாக் வெரைட்டி ஆனால் ரொம்ப ரொம்ப ரேரு. நாங்கள் பிளாக் வெரைட்டி ஜூ தவிர வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. நாங்கள் பிரைட் போகும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் வைல்டு பிளாக் காக்கட்டு பார்த்தோம். அது ரொம்ப ரேருன்னாங்க. பட் நாங்கள் கொடுத்து வச்சுருந்தா என்னன்னு தெரில, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலை பார்க்குறீங்களே, அது பக்கத்தில் தான் போய் நாங்கள் லேண்ட் ஆனோம். மலை தொடர் பின்னாடி உங்களுக்கு தெரியுதுங்க இல்லையா, நாங்கள் டேக் ஆஃப் எடுத்த இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த மலை. அது பக்கத்தில் தான் போய் ஒரு விவசாய இடத்துல நாங்கள் லேண்ட் ஆனோம். ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். மாட்டு பண்ணைகள், அவ்வளோ மாட்டு பண்ணை. முக்காசி டைரி ஃபார்ம் மாதிரி இருந்தது. முக்காசி என்ன சொல்கிறது, இறைச்சிக்காக வேண்டி அனுப்புகிற மாதிரி நிறைய இருந்தது. இது ஒரு ஃபார்மரோட வீடு, ஒரு ஸ்விம்மிங் பூலோட. இந்த ஆட்டம் லீவ்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, அவ்வளோ கலர்ஃபுல் ட்ரீஸு, நிறைய விவசாய நிலம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்நிலைகள், குட்டி குளம் மாதிரி, அதெல்லாம் மாட்டுக்காண்டி அவங்க வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விவசாயியோட வீடு. இது ஒரு குட்டி மாட்டு பண்ணை பார்த்தீங்கன்னா, அங்கே மாட்டு நாங்கள் பார்த்துட்டு பக்கத்துலேயே அவரோட பண்ணத்தோப்பு வீடு மாதிரி ஒரு வீடு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் ஆர்கனைஸ். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, கீழே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அப்படியே ஸ்கொயர் பாக்ஸாக இந்த லே அவுட் போட்டு வச்சுருந்தாங்க விவசாயத்துக்கு. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்னு சொல்ல மாட்டேன், அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ பிளான் பண்ணி ஒழுங்காக
கரெக்டான சைஸில் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப பிளான் பண்ணி அந்த விவசாய நிலம்லாம் இருந்த மாதிரி இருந்தது. மணி பார்க்கும்போதே நிறைய ட்ரக்லோடாக வந்து புல் போட்டுட்ருந்தாங்க, வைக்கோல் போட்டுட்ருந்தாங்க. ஒரு சைடில் தண்ணி மாடுக்கு கொடுத்துட்ருந்தாங்க, ஒரு சைடில் குரூப்பாக மாடெல்லாம் ஓடிட்டு என்னதான் ஓடுது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க போல், அது குடிக்கிறதுக்காண்டி ஓடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. காலங்காத்தால் ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 7:30 இருக்கும். அது அங்கே பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கேமரா இருக்குது. அந்த மலை தொடர்ச்சி பைலட் என்ன சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் இன்னொரு 4 மாதம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த இப்போ பார்க்குற மலை க்ரீன் மலை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை தொடர்ச்சியில் வந்து மவுண்ட் ஹாத்தம், அதே மாதிரி மவுண்ட் பியூட்டி, ஃபால்ஸ் க்ரீக் அப்படிங்கிற மாதிரி நிறைய மலை தொடர்ச்சிகள்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்னோ இருக்கும், அவ்வளோ பனி இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட்லலாம் வருவாங்க ஸ்கீயிங்க்கு, பனியில் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக நாங்கள் லேண்ட் ஆகிற ஃபார்மிங் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் லேண்ட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் லேண்டிங் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நிதானமான லேண்டிங். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பைலட் எப்படி லேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா லேண்ட் பண்ணாங்க. யாருக்கு எந்த ஒரு திக்குன்னு தூக்கி போடுறது அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப சாஃப்ட் லேண்டிங். அப்படியே நீங்கள் அந்த ஷேடோவில் பார்க்கலாம். நிதானமாக அப்படியே வந்து டக்குன்னு இறங்கி உட்காந்தது அப்படியே பலூன் சொல்ல பார்த்தீங்கன்னா. அங்கே கீழே இருக்கிற க்ரூ வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஓடி வந்து கயிறுலாம் கட்டிட்டு அப்படியே நிறுத்த ட்ரை பண்ணாங்க. ரொம்ப அழகானது. அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இப்போ அந்த ஒரு ஓட்டை திறந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஹாட் ஏர் பலூனில் இருக்கிற ஹாட் ஏர் வந்து வெளில போனால் தான் வந்து அது பறக்காமல் இருக்கும். அதுக்காண்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் நீங்கள் எல்லாரையும் வெளில குதிக்க சொல்லிவிட்டு அந்த பலூனை லைட்டாக ஒரு அடி 2 அடி மேலே எடுத்து அந்த பலூனை வந்து தள்ள சொன்னாங்க. வெளி ரொம்ப தள்ளி இருக்குது, கார் கொண்டு வந்து திருப்பி டீஃப்ளைட் பண்ணி அந்த ஜீப்புக்கு மேலே ஏற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால பக்கத்தில் கொண்டு போகிறது எவ்வளோ பக்கத்தில் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகலான்ட்டு எல்லாம் முயற்சி பண்ணி ஈஸியாக மேலே பேஸ்கெட் போனோன்னா கஷ்டம். பட் அப்படியே தூக்கிட்டு சைடில் நகைச்சிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அகைன் ஆனதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி பலூன் அங்கே இறங்குறது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னிங்கன்னா அந்த ஃபார்மர் கீழே இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட வந்து அவங்க க்ரூ மெம்பர்ஸ் முன்னாடியே போய் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கினாங்க. அவங்க நினச்சத பிரகாரம் வந்து இஷ்டத்துக்கெலாம் இறக்கல. அங்கே ஒரு குட்டி பர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா அப்பப்போ இது அந்த ஏரியாவில் தான் அவங்க லேண்ட் பண்ண போகிறதுனால எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது முடிஞ்ச அப்புறம் திருப்பி அந்த பலூனை வந்து படுக்க வச்சாங்க. நிதானமாக உள்ளே இருக்கிற காற்றுலாம் வெளில போகிற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஸ்லோ போக ஆரம்பிச்சதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னிங்கன்னா, நாங்கள் அதை கீழே இறக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலெல்லாம் ரோல் ஆக ஆரம்பிங்க, இப்போ அதுக்குள்ளே இருக்கிற காற்று சீக்கிரம் வெளில போயிடும் அப்படின்ட்டு என் பையனை அங்கே இருக்கிற ஒரு 3-4 பேரை எல்லோரும் படுத்து ரோல் பண்ண சொன்னாங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் பார்ப்பீங்க. இப்போ ஒரு நாய் பார்ப்பீங்க, இது வந்து பலூன் அசிஸ்டன்ட் நாய் அப்படின்னு பேர். அவங்கள மோட்டிவேட்டாக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்க போல. எல்லாருக்கிட்டையும் வந்து அழகாக தடவி கொடுத்து சொல்லி ரொம்ப பாசமாக இருந்தது. என் பையனுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்மோஸ்ட்டு இறங்கின அப்புறம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திருப்பி இந்த காற்று வெளில எடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ரோல் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கயிறு அதெல்லாம் வந்து எடுத்துட்டு திருப்பி நம்ம பெட்ஷீட்டை இல்லை நான் முன்னாடி சொன்னேனே இந்த பாயை மடித்து வைக்கிற மாதிரி திருப்பி மடித்து வைக்கிற ப்ராசஸ் தான். நீங்கள் அப்படியே மேலே பார்க்கலாம் ஒரு பிளேன் பறந்துட்டு இருந்தது. அது சிட்னிலேருந்து மெல்பர்னோட பிளேனாக கூட இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோ இருக்காண்டி தான் அதை எடுத்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கிற காற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே இருக்கிற பலூன் அந்த ஹாட் அது மேலே நட ஏர் பாக்கெட்ஸ் உள்ளே இறங்கிடும். அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது டாகி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பாய் மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் அதை வந்து திருப்பி ஒரே கோர்வையாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோல் பண்ணிவிட்டு
பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த வண்டி இருந்தது இல்லையா, அந்த வண்டிக்குள்ளேயே திருப்பி ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்படியே நம்ம ஜம்காலத்தை மடித்து வச்சு ஒரு பொட்டிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஜம்காலத்தை வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து அப்படியே அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு அது ஒரு 2 மட்டும் இல்லாமல் சுற்றி போகணும் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக சொல்லிவிட்டு 4-5 பேர் அப்படியே நாங்கள் தூக்கி வந்துட்டு அந்த டப்பாவில் போட்டுட்டு திருப்பி காற்று ரொம்ப அதிகமாக உள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை உட்காந்து ஃபுல்லாக அமுக்கிட்டு ஃபுல் டப்பாவில் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு போர்வை மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த போர்வையை வந்து திருப்பி அது மேலே மூடி வச்சுட்டு ரொம்ப கையோட பண்ணிட்டாங்க. அதான் சொல்லியிருந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னிங்கன்னா அடுத்த வாட்டி நாளைக்கு திருப்பி அப்படியே கொண்டு வந்து அது நம்ம விரிக்க முடியும். பெரிய எதிர்க்க பார்த்தேன், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வாரம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டை வந்து அவங்க தூக்கி திருப்பி அந்த டிராக்டர் மேலே ட்ரெய்லர் மேலே வைக்க பார்க்குறாங்க. இதுவும் ஒரு மிஷின் ஹெல்ப்போடு தான் பண்ணாங்க. கயிறு கட்டி விட்டாங்க, அங்கே ஒரு மோட்டர் வந்து அப்படியே அதை ஈர்த்த வேகத்தில் வந்து பேஸ்கெட் வந்து கொஞ்சம் மேலே போச்சு. அது அப்படியே அந்த ட்ரெய்லர் மேலே ஏறினோன்னா முக்கால்வாசி தூரம் அந்த ட்ரெய்லரில் மேலே வந்து அந்த பேஸ்கெட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடிலேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. கொஞ்சம் அதுக்கு மேலேயே திருப்பி வந்து உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸு, இந்த மார்க்கர்ஸு அதெல்லாம் வந்து திருப்பி பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக்யூர்டாக நல்லா டைட்டாக பேஸ்கெட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டை ஃபுல்லாக எதுவும் போய் பூச்சிச்சியில் எதுவும் உட்காரக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணாங்க, டைட்டாக போட்டு வச்சுட்டு போகிற மாதிரி மூடினாங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கையில் என்ன சானிடைசர்லாம் போட்டு தொடச்சிட்டு ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வண்டி எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே அவங்க அடுத்த நாளைக்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. எங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெம்போ வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க ரிட்டர்னில். ஏன்னா எங்கள் கார் பார்க்கிங்கில் தான் எங்கள் காரில் இருந்தது. இதுதான் அந்த என்டையர் குரூப்பு. ஸோ இட் வாஸ் அமேசிங் ட்ரிப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.